பூங்காற்று நேயர்களுக்கு வணக்கம். என் பெயர் வசந்தா ராஜகோபாலன். நான் வந்து 1951 மே 17 பிறந்தேன். இந்த வருஷம் எனக்கு 75வது பர்த்டே. யூசுவலா 70 வயசு வரைக்கும் என்னோட வயசு சொன்னதே கிடையாது. யார்ட்டயும் சொல்லவும் மாட்டேன், யாரையும் சொல்லாதேன்னு சொல்லுவேன். பட் இப்போ வந்து க்ரோயிங் அண்ட் கிரேஸ்ஃபுல்லி ஓல்ட் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அதை மாதிரி ப்ரூவ் பண்ணாங்கிறதுக்காக இப்போ நானே சொல்லிக்க ஆரம்பிச்சிட்டேன். நான் வந்து திருச்சியில் பிறந்து வளர்ந்தேன். திருச்சினாக்கா தில்லை நகரில் இருந்தோம் நாங்கள். எங்கள் அப்பா வந்து கோல்டன் ராக் ரயில்வேல அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸராக இருந்தார். நான் எங்கள் வீட்டில் வந்து எங்கள் அம்மா அப்பா நாங்கள் வந்து தில்லை நகரில் இருந்தோம். திருச்சியில் தில்லை நகரில் இருந்தோம் 8th கிளாஸில். அம்மா அப்பா நல்லா நல்லா ஹெல்த்தியாக நல்லா இருந்தாங்க. ஒருத்தருக்கும் ஒன்றும் இதுவே கிடையாது. தட் இஸ் எனிதிங் டு பி அன்டுவர்ட் சொல்கிற மாதிரியே ஒன்றும் கிடையாது. தேவர் ஹெல்த்தி டில் தேர் டெத். அந்த மாதிரி இருந்தாங்க. எனக்கு வந்து 5 பிரதர்ஸ். நாங்கள் வந்து 5 பிரதர்ஸ் அண்ட் 2 சிஸ்டர்ஸ். எங்கள் வீடு பெரிய ஃபேமிலி. எல்லோரும் இன்றைக்கும் எல்லோரும் நல்லா ஒத்துமையாக நல்லா தான் இருந்துட்டுருக்கோம். எல்லாருமே நல்லா இருந்திருக்கோம். பட் ஐ லாஸ்ட் மை சிஸ்டர் எங்கள் ஏஜில். ஷி பாஸ்ட் அவே. அதனால் ஐ லாஸ்ட் மை சிஸ்டர். திருச்சின்னு எங்கள் ஊர் சொன்னால் கூட எனக்கு 5 வயசில் ஸ்கூல் சேர்த்ததெல்லாம் எங்களோட கிராமம்னு சொல்லுவாங்களே, அது வந்து தஞ்சாவூரில் திருவையாறில் கல்யாணபுரம்ங்கிற கிராமம். அந்த இடத்துல தான் 1வது 2வது படித்தது ஞாபகம். எங்கள் அப்பா ரயில்வேயில் இருந்ததுனால ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். குழந்தைகளும் நிறையா ஆகிட்டதுனால அப்புறம் ஊர் ஊராக அழைச்சிட்டு போக முடியாதுங்கிறதுக்காக எங்கள் தாத்தா இருந்தார். அதனால் அவங்க அந்த வீட்டில் ஒரு 2 வருஷம் இருந்தோம். அப்போ 1வது 2வது அப் டு 3வது கூட அங்கே படித்தது ஞாபகம். அப்புறம் வந்து மதுரைக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சு எங்கள் அப்பாவுக்கு. மதுரையில் ஒரு 4, 5 அங்கே படித்தேன். அப்புறம் சோழவந்தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாங்க. அங்கே வந்து ஸ்கூல் பேர்லாம் ஞாபகம் இல்லை. அங்கே வந்து 5, 6 படித்தேன். அப்புறம் எல்லாருமே ஏன்னா அங்கெல்லாம் அந்த அந்த அளவுக்கு எஜுகேஷன் போகாதுன்னு எங்கள் அப்பா ஃபீல் பண்ணார். அதனால் சொந்த வீடு வாங்கிட்டார். தட் இஸ் 1953ல் ஹி பாட் அவர் ஓன் ஹவுஸ். இண்டிபெண்டன்ட் ஹவுஸ் வாங்கிட்டார். அதனால் எல்லாருமே திருச்சிக்கு வந்துடலான்னு சொல்லிட்டு எல்லோரும் திருச்சிக்கு வந்துவிட்டோம். வந்துட்டு அங்கே வந்து கேஏபி விஸ்வநாதன் கியாப்பான்னு சொல்லுவாங்க. கியா அப்படின்னு அந்த அவர் அந்த ஸ்கூலில் இருந்தது தில்லைநகரில். அங்கே வந்து 7, 8 படித்தேன். படித்து முடிச்சப்பறம் அதுவும் இன்னும் கூட பெட்டராக ஸ்கூல் பார்க்கலாங்க. அதனால் சாவித்திரி வித்யாசாலா அந்த இதுக்கிட்ட சென்னியாப்பள்ளி சத்திரத்தில் இறங்கி போனால் அங்கே வரும். அது வந்து சாவித்திரி வித்யாசாலா ஸ்கூலில் 8th அப்போ இது +2லாம் கிடையாது. 11th வரைக்கும் படிச்சுட்டு அப்புறம் பியூசி பண்ணோம். பியூசிலேருந்து கிராஜுவேஷன் பண்ணோம். அதனால் 11th வரைக்கும் நல்லா படிச்சிருந்தோம். எங்கள் ஸ்கூல் எங்கள் பிரின்ஸிபல் பேர் பொன்னம்மாள். ஒரு இங்கிலீஷ் டீச்சர் அங்கே கிரேஸ்னு ஒரு டீச்சர் இருந்தாங்க. அப்புறம் ஜம்பகலட்சுமின்னு மேத்ஸ் டீச்சர், ராதாமணின்னு சயின்ஸ் டீச்சர். அங்கெல்லாம் நல்லா ஞாபகம் இருக்கிற அளவுக்கு எனக்கு ரொம்ப நல்லா சொல்லி கொடுத்தாங்க. அப்புறம் நான் வந்து மியூசிக் இன்ட்ரெஸ்ட் எனக்கு ரொம்ப ஜாஸ்தி. நான் 8th ஸ்டாண்டர்ட்லேருந்தே பாட்டு கிளாஸுக்கு போக ஆரம்பிச்சிட்டேன். துரைசுவாமின்னு ஒரு வாத்தியார்கிட்ட பாட்டு கற்றுனேன். அதுக்கப்புறம் வந்து திருக்கோவிலூர் அலமேலு புஷ்பா அப்படிங்கிறவங்க வந்து பாட்டு நான் நல்ல அப்போ வந்து லீடிங்கில் பாடிட்டு இருந்தாங்க. அவங்களும் தில்லைநகரில் தான் இருந்தாங்க. அதனால் அவங்கள்ட்ட பாட்டு கற்றுக்க ஆரம்பித்தேன். அப்புறம் 10th வந்தோடனே பைஃபகேட்டட் கோர்ஸ் பண்ணி சப்ஜெக்ட் வேறு ஏதாவது எடுத்துக்கணும்னு சொன்னாங்க. ஸோ நான் மியூசிக் எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டேன். அதனால் 10th 11th மியூசிக் பண்ணேன். அப்புறம் பியூசி அங்கேயே ஒரே கேம்பஸில் தான் சாவித்திரி வித்யாசாலா, அங்கேருந்து சீதாலட்சுமி ராமசாமி காலேஜ். அதுக்குள்ளேயே தான் கேம்பஸ்க்குள்ளேயே தான் ஸ்கூல்லேருந்து அப்படியே காலேஜுக்கு போயிடலாம். 68ல் ஆரம்பித்தாங்க. நாங்கள் 2nd பேட்ச். அதனால் வேறு சப்ஜெக்ட் எடுக்க மாட்டேன்ட்டாங்க. நீங்கள் மியூசிக் படித்தவங்க எல்லாமே இந்த கிளாஸ் எடுக்காட்டா நாங்கள் அப்புறம் எப்படி இது பண்ணுறதுனா, இப்போ அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், மியூசிக் பிடிக்கும். அதனால் அவங்க அது மாதிரி ஆரம்பித்ததுனால அது பிஏ மியூசிக்கே சேர்ந்துட்டேன். எங்கள் பிரதர்ஸ்லாம் கூட கலாட்டம் பண்ணா எல்லோரும். உனக்கு படிக்க வேணாம், ஜாலியாக பாட்டு பாடினே ஓடிடலாம், அதுக்கு தான் நீ பிஏ மியூசிக் எடுத்திருக்க அப்படின்னு. இல்லைடா கூட மாட்டேன்ட்டாங்க பிரின்ஸிபல் அப்படின்னு சொல்லி கூட நான் சொல்லியிருந்தேன். அதனால் அதில் 3 வருஷம் அதிலேயே முடிச்சுட்டேன். முடித்த உடனே 72லேயே எனக்கு கல்யாணம் ஆகிடுது. கல்யாணம் ஆகிட்டு நான் மாமா பையனை தான் கல்யாணம் பண்ணிட்டேன். 1972ல் கல்யாணம் பண்ணிட்டு மெட்ராஸுக்கு வந்துட்டேன். அப்போ தான் மெட்ராஸ் சொல்லியிருந்தாங்க, இப்போ தான் சென்னை ஆகிடுது. அதனால் சென்னைக்கு வந்துட்டேன். சென்னைக்கு வந்து வீடு நுங்கம்பாக்கம். நான் இங்கே வந்ததுக்கப்புறம் எங்கள் ஹஸ்பண்ட் வந்து இது காஸ்ட் அக்கௌண்ட் படிச்சுட்டு லா படிச்சுட்டு நிறையா படிச்சிருந்தார். கிரிக்கெட் பிளேயர் எல்லாம் பண்ணியிருந்தேன். நான் சொன்னேன், நீ லாயராக போனேன்னா நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு. ஏன் என்ன அப்படின்னா, நீ போயிட்டு உடனே வந்துடுவேன், அப்புறம் வாங்கினேன்னு சொல்லிட்டு வீட்டில் கொஞ்சம் போர் அடிக்கும். அதனால் நான் வந்து ஏதாவது வேலைக்கு போனால் தான் நான் ஒத்துப்பேன் அப்படின்னு சொன்னேன். அப்புறம் அவர் வந்து ஷிப்பிங் கம்பெனியில் ஒன்று ஜாயின் பண்ணார். சவுத் இந்தியா ஷிப்பிங் கார்பரேஷன், சிஸ்கோன்னு சொல்லுவாங்க. அது தன் பில்டிங்கில் மெட்ராஸில். அப்புறம் அதில் சேர்ந்தார். அப்போ அவர் சேர்ந்தபோது அவருக்கு 450 ரூபா சம்பளம். எனக்கு கல்யாணம் ஆனும்போது அவருக்கு 450 ரூபா சம்பளம். அப்போ அதில் தான் சேர்ந்தார். 450 ரூபா தான் பரவாயில்லையா? பரவாயில்ல. இல்லை, நான் வந்து ஜாயின்ட் ஃபேமிலியாக இருந்தேன். மாமனார் மாமியார், அவங்களும் மாமியார் தான், எனக்கு பாட்டி தானே. அதனால் பாட்டி, மாமனார், மாமியார், என்னோடய பிரதர் இன் லா
அப்படி அந்த மாதிரி என்னோடய லைஃப் ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்குள்ளேயும் எனக்கு 73ல எனக்கு ஒரு பொண்ணு பிறந்தா. எனக்கு ஒரு பொண்ணு, ஒரு பையன். ஒரு 73ல ஒரு பொண்ணு பிறந்தா. அப்புறம் 76ல ஒரு பையன் பிறந்தான். அப்போ வந்து எங்கள் ஹஸ்பண்ட் நான் வந்து திருச்சியிலே வந்தனால மெட்ராஸ்லலாம் இங்கிலீஷ் பேசுறதுல பார்த்தா கூட ரொம்ப ஆச்சரியமா இருக்க மாதிரி இருக்கும். அங்கே பேசி பழகினா கூட இந்த ஃப்ளூயன்சிலாம் வரல இங்கே வந்து. அப்புறம் என் பொண்ணு வந்து குட் ஷெப்பர்ட் ஸ்கூலில் சேர்த்தோம். அவள் வந்து அம்மா ஸ்கூலில் இங்கிலீஷ் தான் பேசணும், தமிழே பேசக்கூடாதுன்னு சொல்கிறேங்கிறா. அதனால் நான் வந்து ஸ்கூலில் பதிலாக நான் உங்கள்கிட்ட நான் சொல்லுவேன், நீயும் பேசணும் அப்படின்னு சொல்லி அப்படியே கொஞ்சமாக என் பொண்ணு பேச ஆரம்பிச்சதுக்கப்புறம் நானும் கற்றுக்க ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் என் பையன் வந்து 76ல் பிறந்தான். அவனை வந்து பத்மாசேஷத்தில் சேர்த்தோம். அது கிட்டக்க தான் இருந்தது. டிபி ரோடில் இருந்தது. எங்கள் வீட்டிலேருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் தான் இருந்தது. அப்புறம் நான் வந்து அவங்க 8th ஸ்டாண்டர்ட் 10th ஸ்டாண்டர்ட் வர வரைக்கும் ஒன்றும் பண்ணல. வீட்லேயே தான் அவரோட பார்த்துக்கிறது, மாமனார் மாமியாரோட இருக்கிறது, எல்லாம் ஒரு கூட்டு குடும்பமாக தான் இருந்தோம். கூட்டு குடும்பம். எங்கள் மாமியார் ரொம்ப நல்லவங்க. எங்கள் மாமனாரும் அவர் வந்து ரொம்ப பர்ஃபெக்ஷனிஸ்ட் மாமனார். எங்கள் மாமியார் ரொம்ப சாஃப்ட் அண்ட் சாது, ரொம்ப இதாக இருப்பாங்க. அப்போ கூட நான் என்ன சொல்கிறேன், இப்போ இந்த மாதிரி பேசும்போது எனக்கு ஞாபகம் வருது. ஜாயிண்ட் ஃபேமிலி இருக்கும்போது 2 லேடீஸ் ஒரு கிச்சனில் இருந்தால் டெஃபினட்டாக ஏதாவது கான்ட்ரவர்சி வரதான் வரும். என்ன தான் சாதுவாக இருந்தாலும் நல்லவங்களாக இருந்தாலும் கான்ட்ரவர்சி வரதான் வரும். நான் வதக்கிட்டு குக் பண்ணோம், அவங்க குக் பண்ணிவிட்டு வதக்குவாங்க, இதுலேருந்து ஆரம்பிக்கும், அப்படியே வரும். அதனால் ஒரு அளவுக்கு நம்மளுக்கு சரி அவங்க பெரியவங்கன்னு சொல்லி விட்டுட்டு போயிட்டோன்னா கொஞ்சம் சமாளிக்க முடியும். இல்லைன்னாக்க மாற்றி மாற்றி எதுவாக ஆர்கியூ பண்ணிகிட்டே தான் ஆர்கியூமெண்ட் போயிட்டே தான் இருக்கும். அதனால் அந்த மாதிரி இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் சில்ட்ரனுக்கெலாம் ரொம்ப ஆனால் எங்கள் பீரியடுக்கு அப்புறம் இன்னுமே ஜாயின்ட் ஃபேமிலி இருப்பாங்கன்னு தோணலை. ஃபஸ்ட்டு அவங்களே இருக்க மாட்டாங்க. 2வது ஒரு பிள்ளை ஒரு பொண்ணு தான் வச்சுருக்காங்க எல்லோரும். ஆனால் பசங்களாம் ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்காங்க. இப்போ மாப்பிள்ளை பையனே முன்னாடியே கண்டிஷன் பண்ணுறாங்க, எங்கள் அம்மா பார்த்துக்கிறதா இருந்தால் உங்கள் அம்மா அப்பாவை நானும் பார்த்துப்பேன், அது கண்டிஷனில் தான் அவங்களே கல்யாணமே பண்ணிக்கிறாங்க. அதனால் ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்காங்க பசங்க. பட் இருந்தாலும் ஆஸ் அ எல்டர்லி ஐ விஷ் டு சே, இந்த மாதிரி சின்ன யங்கர் ஜென்ரேஷனுக்கெலாம் இந்த பசங்களாம் கூட ரொம்ப ஆர்கியூ பண்ண, எதுக்கு பார்த்தாலும் ஏதோ எப்படி இருந்தாலும் 25 to 30 இயர்ஸ் ஓல்டராக இருப்பாங்க. அந்த அளவுக்கு அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் இல்லையா, அதுக்கு ஒரு மதிப்பு கொடுத்து கூட பேசாமல் ஆர்கியூ பண்ணிகிட்டே இருக்காமல் நல்லா இருந்தபடியாக இருந்தாலே நல்லா ஃபேமிலி நல்லா நடக்கணும்னு தோன்றுறது. அது ஒரு அட்வைஸாக நினச்சி சொல்லிகிட்டு இருக்கேன். இப்போ அந்த கூட்டு குடும்பத்தை பற்றி சொன்னேன் இல்லையா, 72ல் எனக்கு கல்யாணம். எங்கள் பாட்டி வந்து 78ல் செத்து போனாங்க. எங்கள் மாமியார் வந்து 2008, தட் இஸ் 36 வருஷம் எங்கள் மாமியாரோட தான் இருந்தேன். ஏன்னா எங்கள் ஹஸ்பண்டுக்கு வந்து கவர்மெண்ட் ஜாப் கிடையாது, ட்ரான்ஸ்ஃபர் கிடையாது, வேணும்னா போகலாம் இல்லைன்னா இருக்கலாம், அந்த மாதிரி ப்ரைவேட் கம்பெனியில் இருந்ததுனால. இன்னொன்று நடுவில் அவருக்கு துபாய்க்கு வேலை கிடச்சிது. அவங்க அப்பா மாதிரியே அவரும் எங்கள் அப்பா அம்மா விட்டுட்டு நான் வந்து துபாயில் போய் ஒன்றும் பெருசாக சம்பாதிக்க போதில்லை. அப்படி போயிட்டு 3 மாதம் இருந்துட்டு என்னை வரலான்னு சொல்லியிருந்தார். நாங்களாம் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தோம். வேண்டாம் அந்த பைசா சேர்த்து வச்சு ஒன்றும் பண்ண போகலான்னு திரும்பி வந்துட்டார். அதுக்கப்புறம் அவர் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு எக்ஸ்பீரியன்ஸ் ஆனோடனே தனியாக அவர்கிட்டேருந்து பிரிஞ்சு வந்து தனியாக ஆஃபீஸ் ஓன் கம்பெனி ஆரம்பிக்க ஆரம்பிச்சிட்டார். எனக்கு வந்து இந்த பசங்களாம் அதுக்குள்ளேயே 10th 12th எல்லாம் வந்தோடனே அப்புறம் கொஞ்சம் போர் அடிக்க ஆரம்பிச்சிட்டு. ஏன்னா அவங்க ரொம்ப பிஸி ஆகிட்டாங்க படிப்பில், என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல். சரி நம்ம இவ்வளோ பாட்டு கற்றுனோமே, எனக்கு வேஸ்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்டுக்கிட்ட சொன்னேன். ஏய் நான் இந்த மாதிரி பாட்டு கிளாஸ் ஆரம்பிக்கலான்னு உன் பொண்ணு அனுப்புறியா அப்படின்னேன். அவங்களுக்கு எனக்கு தெரியும், சின்ன வயசுலேயே நாங்கள் சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸும் இன்னும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கோம். சின்ன வயசுலேயே சரி அனுப்புகிறேன் அப்படின்னா. அப்புறம் ஒரு பொண்ணு அனுப்பிச்சா. அப்புறம் எதிர் வீட்டில் வந்து அவங்கள்ட்ட கன்வின்ஸ் பண்ணி என் ஃப்ரெண்டு பொண்ணு அனுப்பிச்சிருக்கா, நீயும் உன் பொண்ணை அனுப்பின்னு சொன்னேன். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பித்து 2 ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து ஆரம்பித்தேன். 120 ஸ்டூடெண்ட்ஸ் வந்தாங்க எனக்கு. அந்த 120 ஸ்டூடெண்ட்ஸுக்கும் கொஞ்சம் நாளாக முதல்லலாம் நானே எடுத்துருந்தேன். அப்புறம் ரொம்ப ஸ்ட்ரெயின் ஜாஸ்தியானோடனே என் ஃப்ரெண்ட்ஸு, தட் இஸ் பிஏ மியூசிக் என்னோட படித்தவங்களே அவங்களும் மெட்ராஸில் வந்துட்டாங்க. அவங்களே கூப்பிட்டு கிளாஸ் எடுக்க சொன்னேன். 4 டீச்சர் வச்சு நான் கிளாஸ் எடுத்துருந்தேன். அப்படியே கொஞ்சம் நேரம் வீடு ஃபுல்லாக ஒரே கூட்டமாகிடுச்சு. இந்த விஜயதசமி போதெல்லாம் ஃபுல்லாக ஹவுஸ் ஃபுல்லாக இருக்கும். வாசல் ஃபுல்லாக செருப்பு, காரு, சைக்கிள் எல்லாம் இருக்கும். அந்த மாதிரி இருந்தோடனே அப்புறம் எங்கள் ஹஸ்பண்ட் பார்த்தார். ஐயோ இத்தனை நாளைக்கு மேலே கேட்டு போய்ட்டு போர் அடிச்சு போச்சு, சாப்பா கேட்டு நீ வேறு ஏதாவது பண்ணணும், உனக்கு பொட்டென்ஷியல் இருக்குது, நீ 2 ஸ்டூடெண்ட்ஸ் ஆரம்பித்து இப்போ 120 ஸ்டூடெண்ட்ஸும் 4 டீச்சர் வச்சு மேனேஜ் பண்ணேன்னா யூ கேன் டூ சம்திங் மோர் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணார், எனக்கு ஒரு பிஸ்னஸ் பண்ணி கொடுக்க போகிறேன்னு சொன்னார். அப்போ சொன்னேன், நான் இந்த மாதிரி 10ஓட 11 பிஸ்னஸ்லாம் பண்ண முடியாது, ஏதாவது உருப்படியாக இருக்கிறதா தான் சொல்லுங்கள், நான் பண்ணுறேன் அப்படின்னா. சரிண்ணே, நான் மாட்டவே மாட்டேன்ட்டேன். அது அப்புறம் எல்லாம் பில்லு போடுற வரைக்கும் வந்து ஐயோ நாங்கள் தலைப்பை பார்க்கல, அது பிரித்து காமிங்க இதை பிரித்து காமிங்கன்னு திரும்பி முதலேருந்து ஆரம்பிப்பாங்க. சாரீ பிஸ்னஸே வேண்டாம், வேறு ஏதாவது பண்ணலாங்க. இப்படி நாங்கள் எல்லோரும் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணி ப்ளவுஸ், ரெடிமேட் ப்ளவுஸ், இப்போ நான் போட்டுக்கிறது என்னோடய ஷாப்பு தான், ரெடிமேட் ப்ளவுஸ் ஆரம்பிக்கலாம்னு டிசைட் பண்ணோம். அப்போ சரி பரவாயில்ல, எங்களுக்கு வந்து ஒரு மாஸ்டர் கிடச்சார்,
ஒரு பையன் அசிஸ்டண்ட் ஒரு பையன் 2 பேர் தான் கிடச்சாங்க. ஒரு எங்கள் தெரிஞ்ச பொண்ணே ஒரு பொண்ணு தைக்கும். அந்த பொண்ணை கூப்பிட்டு அவர் மாஸ்டர் கட் பண்ணி போடுவார், நீ தையி இந்த பையன் ஹெம்பிங் பண்ணி கொடுத்துருவான் அப்படின்னு சொல்லிட்டு தைக்க ஆரம்பித்தோம். ப்ளவுஸ் தைக்க ஆரம்பித்த உடனே கொஞ்சம் கொஞ்சமாக எங்கள் மாமியார் தான் ஃபஸ்ட்டு எங்களுக்கு கஸ்டமர். ஏன்னா ரொம்ப ஃபஸ்ட் பண்ணுவாங்க. லேடீஸை சாதாரணமாக இந்த ப்ளவுஸ் அட்ஜஸ்ட் பண்ணி அவங்கள பண்ணுறது ரொம்ப பெரிய பாடு. அவங்கள திருப்தி செய்கிறதுங்கிறது நடக்கவே நடக்காது. எனக்கு ஒரு 30 வருஷமாக ஒரு டெய்லர் தைக்கிறான், அவன்கிட்ட தைப்பேன்பாங்க. சரி அந்த மாதிரி பரவாயில்ல, எதுக்கும் நம்ம ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு எங்கள் மை ஹஸ்பண்ட் வந்து பிஸ்னஸ் ஆரம்பிச்சதுனால அவருக்கு ஹி வாஸ் ரெடி டு இன்வெஸ்ட். ஒரு 2 மிஷின் வாங்கி போட்டார். அப்புறம் இது என்ன ப்ரீமியர், மெஜரா கோட்ஸ், இவங்க அந்த மாதிரி கம்பெனிலேருந்து தான் துணி வாங்கி ப்ளவுஸ் தைக்க ஆரம்பித்தோம். தைச்சிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்தோன்னே சேர்ந்து போச்சு. ஒரு 100 150 சேர்ந்து போச்சு. இப்படி இந்த மாதிரி ப்ளவுஸ்லாம் நிறையா ஆனோடனே அதுக்கு நடுவில் என்னோடய ஃப்ரெண்டு வந்து என்னடி பண்ணிக்க சும்மா தானே போர் அடிச்சுட்டு உட்காந்துருக்கேன், பண்டேஜ் கிளப் ஆரம்பிச்சிருக்கோம், அதில் சேரலாம் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு ரொம்ப வர முடியாது, இந்த மாதிரி பசங்க மாமனார் மாமியார்லாம் வீட்டில் இருக்கா, அதெல்லாம் விட்டுட்டுலாம் வர முடியாது, நான் வரல. இல்லை நீ ஒன்றும் பண்ண வேணாம், சும்மா மாதம் மாதம் ஒரு ப்ரோக்ராம் தான் நடக்கும் வாங்கினாங்க. அப்புறம் அதில் சேர்ந்து அப்போ என்ன பண்ணேன், இப்போ எனக்கு இதை யூஸ் பண்ணிட்டேன். இந்த ப்ளவுஸை வந்து மண்டேஜ் கிளப் எனக்கு சௌரியமாயிடுது. அங்கே இருக்கிற ஃப்ரெண்ட்ஸு, அப்புறம் இந்த இந்த சில்ட்ரன்லாம் வராங்களே 120 பேர் வந்தாங்களே அவங்களோட பேரண்ட்ஸு எல்லாத்தையும் சொல்லி கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள், நல்லா இருக்கலாம் சொல்ல வேண்டாம், என்ன மிஸ்டேக் இது மட்டும் சொல்லுங்கள் போதும், நாங்கள் கரெக்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ப்ளவுஸை கொடுத்து எல்லோரும் ஓரளவுக்கு எல்லாருமே ஓகே பண்ணாங்க. இட்ஸ் அ ரியல் பிளெஸ்ஸிங் தான் சொல்கிறேன். நாங்களால் பண்ணது ஒன்றும் இல்லை, இட்ஸ் ஓன்லி காட்ஸ் பிளெஸ்ஸிங். ஹி ஹஸ் விஷ் மீ டு டூ லைக் தட். அது மாதிரி பண்ணிக்கிறனால ஆரம்பித்தோம். அப்புறம் என்ன பண்ணோம், நாங்கள் பெரிய வீடு, இந்த நுங்கம்பாக்கம் வீடு, 5 கடை வாடகைக்கு விட்டுருந்தோம். அப்புறம் என் ஹஸ்பண்ட் சொன்னார், இந்த மாதிரி இங்கே வீட்லேயே வச்சு பண்ணுறத விட நம்ம இந்த கடையிலேயே அவங்கள காலி பண்ணிவிட்டு நம்ம அந்த கடையாக வச்சுடலாம் அப்படின்னாரு. சரி கடை வச்சு நாங்கள் அதுக்கு ஆத்ரேயான்னு பேர் வச்சோம். ஆத்ரேயா ப்ளவுசஸ் அப்படின்னு பேர் வச்சோம். ஆத்ரேயா கார்மெண்ட்ஸ்னு முதல்ல வச்சோம். அப்புறம் பார்த்தா கார்மெண்ட்ஸ்னாக்கா இந்த இதெல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்களா, அதுதான் கார்மெண்ட்ஸு, அதனால் அவங்கள வேணான்னு சொல்லிட்டு அப்புறம் ஆத்ரேயா ப்ளவுசஸ்னு வச்சோம். அப்போ வந்து எல்லோரும் ரெடிமேட் ப்ளவுஸ் நாங்கள் போட்டதே கிடையாது, போட மாட்டோம். இல்லை நீங்கள் ஒன்றும் பண்ண வேண்டாம், ரொம்ப ட்ரை பண்ணுங்க பிகாஸ் பெரிய பிளெஸ்ஸிங்ஸ் என்னென்னா ரோட் சைடு கடை. எங்கள் வீடு வந்து ஸ்ட்ரீட்டுக்குள்ளே இருக்கும், காம்பவுண்ட் வால் வந்து ஃபேஸிங் த ரோடு. அதனால் கடையும் ரோட் சைடாக இருந்ததுனால ஈஸிலி ஆக்சசிபிள் டு பீப்புள் ஹூ ஆர் கோயிங் அப் அண்ட் டவுன். இன்னும் இதை புதுசாக கடை ஆரம்பிச்சுருவாங்களே, ப்ளவுஸுங்கிறாங்களே, அப்போல்லாம் அந்த ப்ளவுஸ் கான்செப்டே கிடையாது. நாயுடு ஹால் மட்டும்தான் அந்த ரெடிமேட் ப்ளவுஸ் வச்சு காமிச்சாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் தான் அதில் பயணியர். அதனால் நாங்கள் பண்ண ஆரம்பிச்சு, நீ பார்த்துக்கிறேன்னா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரெடியாக நானும் கிளம்பிட்டேன். சரி இந்த மியூசிக் கிளாஸ் அதுக்குள்ளே என்ன பண்ணேன், 4 டீச்சர்ஸ் சொன்னால் அவங்க நடுவில் நான் ஒரு கிளாஸ் மட்டும் நான் வச்சுப்பேன். ஆனால் என் ஹஸ்பண்ட் ஒரு கண்டிஷன் போட்டேன், என்னை பாட்டை நிறுத்திட்டு எங்கள் ஆத்திரையா பார்த்துக்கோன்னா நான் பார்த்துக்க மாட்டேன், எனக்கு பாட்டு தான் மெயின். ஏன்னா ஆத்திரையா பார்த்துட்டு யாராவது ஒரு மேனேஜர் போட்டால் கூட அவங்க பார்த்துருவாங்க, நான் வந்து பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. அதனால் அது பாடணும்னு சொல்லிட்டு நான் சில ஒன்று டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் அப்படின்னா. அதனால் நான் எனக்கு ஒரு கிளாஸ் வச்சுட்டு மற்ற கிளாஸ்லாம் டீச்சர்ஸ் எடுத்துருந்தாங்க. எனக்கும் சௌரியமாக இருந்தது. எங்கள் மாமியார் ரொம்ப கோஆப்ரேட்டிவ் இதில். இல்லைன்னா அந்த மாதிரி விட்டுலாம் வீட்டெலாம் விட்டுட்டு போய் இல்லை, வீடு பின்னாடியே தான் கடை. கடைக்குன்னு போனால் கூட ஏதாவது ப்ராப்ளம் சின்ன சின்ன ப்ராப்ளம் வர தான் வரும். அதனால் நான் பார்த்துக்கிறேன். எங்கள் மாமியார் ரொம்ப அனுசரணையாக வீட்டை நல்லா பார்த்தாங்க. ஏன்னா ஆளும் இருந்தாங்க, நிறைய ஆளும் இருந்தாங்க. நல்ல வசதியாக இருந்ததுனால இது வரைக்கும் நான் கடவுள் புண்ணியெல்லாம் அந்த கஷ்டம்னு அனுபவிச்சதே கிடையாது. அப்படியே மிச்ச காலமும் ஓடணும்னு வேண்டிக்கிறேன். அப்போ வந்து எல்லாத்தையும் சொன்னோடனே போட்டு பார்த்துட்டு ஓரளவுக்கு எல்லோரும் சாட்டிஸ்ஃபைட், நல்லா வரும், நீ கவலையப்படாத, நல்லா வரும் வரும் வரும்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இன்றைக்கி பெரிய பிராண்டடாகவே ஆயிடுச்சு எங்களோட கடை. இப்போ இதில் அடையாரில் ஒரு ஷாப் வச்சுருக்கோம். ஆல் ரிலையன்ஸ் அவங்களது எல்லாம், விஆர் மால். இதில் வந்து முக்கால்வாசி முழுக்க முழுக்க நான் இருப்பேன். காத்தால போயிடுவேன், ஒரு சாப்பாடு முடிச்சு எங்களோட யூஷுவல் ரொட்டீன் தான். முந்தின மாமனார் அவங்களாம் பெரியவங்கள்லாம் பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட மாட்டாங்க, சாப்பாடு தான். அந்த ஸ்ட்ரைட்டாக சாப்பிட்டுட்டு 10:30 மணிக்கெலாம் கடைக்கு போயிடுவேன். அப்புறம் உட்காந்துட்டு ஒரு 1:30 மணி லஞ்ச் டைமில் ரொம்ப கூட்டம் வரமாட்டாங்க. அதனால் லஞ்ச் டைமில் வீட்டுக்கு வந்துட்டு கொஞ்சம் நேரம் இருந்து திருப்பி 3:34க்கு கடையில் போய் உட்காந்துருப்பேன். இந்த மாதிரியாகவே எங்களுக்கு நல்ல பொழுது போயிடுது. எனக்கு வந்து இப்போ அதான் எல்லோரும் சொல்லுவாங்க, ஃபார் எவ்ரி சக்ஸஸ்ஃபுல் மேன் தெர் இஸ் எ உமன் பிஹைண்ட் இட் இருப்பாங்க. என் கேஸில் ரிவர்ஸு, ஃபார் எவ்ரி சக்ஸஸ்ஃபுல் உமன் தெர் இஸ் வாஸ் அ மேன் பிஹைண்ட் இட். அவட்டே நான் தான் சொல்லுவேன், நீ தான் என்னோடய ஃப்ரெண்டு, ஃபிலாசபர், கைடு எல்லாமே, ஒன்றால் தான் இவ்வளோ தூரம் எனக்கு வர முடிஞ்சுது அப்படின்னு. அப்புறம் இதுக்கு நடுவில் நான் வந்து குழந்தைல ஸ்கூல் கொண்டு வரதுக்காக கார் கற்றுட்டேன். போயிட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பொண்ணு குழந்தை ரொம்ப 10th வந்தோடனே தனியாக அனுப்ப முடியாது, பஸ்ஸில் தான் போயிட்டு இருந்தாங்க, தனியாக அனுப்ப முடியாதுன்னு சொல்லிட்டு நான் கார் கற்றுட்டேன். எங்கள் ஹஸ்பண்டும் தனியாக ப்ரைவேட் கம்பெனி ஆரம்பிச்சான்னு சொன்னால் இல்லையா, அது கூட நல்லா ஓஹோன்னு வர ஆரம்பிச்சிது. ஷிப்பிங்கில் நல்ல பீக் பீரியட். அப்போ
நல்லா பண்ணாரு. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு தான் அந்த கடையே ஆரம்பிச்சோம். நல்லா பண்ணிட்டு இருந்தாரு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி ஃபார் மீ அவருக்கு கிட்னி ஃபெயிலியர் வந்துருது. 2014ல ஹி பாஸ்ட் அவே. தட் இஸ் கொஞ்சம் டயபெட்டிக் ரொம்ப நாளா இருந்தது. 2012ல அந்த இது கிரியாட்டின் ரொம்ப ஜாஸ்தியா போச்சுன்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்றாங்க, "இனிமே வந்து நெஃப்ராலஜிக்கு தான் போணும். நீங்க இது டயாலிசிஸ் பண்ணணும்னாங்க." அதுலேருந்து 12லேருந்து ஆரம்பிச்சு, அதுக்கப்புறம் ரொம்ப ஜாஸ்தியா போய் 2014ல ஹி பாஸ்ட் அவே. அதுக்கப்புறம் என்னோட பையன் வந்து அவன் போய் லயோலா காலேஜில முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் சிங்கப்பூர்ல போய் எம்.எஸ் பண்ணிட்டு, எல்லாம் படிச்சுட்டு வந்துட்டு, வந்தவுடனே என் ஹஸ்பண்ட் வந்து, "நீ தான் அந்த பிசினஸ் பார்த்துக்கணும்." அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ஹி டிசைடட். அவர் எப்பவுமே சொல்லுவார், "நான் வந்து வெயிட்டிங் லிஸ்ட்ல நான் எனக்கு வந்து ரிசர்வ்டு கம்பார்ட்மெண்ட்டு. உங்களுக்கு நீங்கலாம் வெயிட்டிங்ல இருக்கீங்க. முதல்ல வாங்க. நான் முன்னாடி போயிடுவேன்." அப்படிங்கிற மாரி சொல்லி எனக்கு தெரியும். கிட்னியில போயிடுவோன்னு அவருக்கு தெரியும். அதனால ஹி செட் என் பையன் தான் பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு அவர ட்ரெயின் பண்ணிட்டு இருந்தாரு. அவர் இப்ப எங்க பையன் அவரோட பிசினஸ் தான் பார்த்துக்கிறாரு. என் பையனுக்கு 2004ல கல்யாணம் ஆச்சு. என் டாட்டர் இன் லா வந்து இஸ் அ டான்சர். டான்சர் அண்ட் வெரி ஸ்மார்ட் கேர்ள். ரொம்ப டயட் கான்ஷியஸ் எல்லாம் பண்ணிட்டு இருப்பா. அவ வந்து அ கொஞ்ச நாளைக்கு இதில சிட்டி பேங்க்ல ஒர்க் பண்ணா. அப்புறம் கொஞ்ச நாள் போயிட்டு, போயிட்டு வந்தோனே குழந்தை பிறந்தது. அதனால இவர் சொன்னாரு, "எதுக்கு அனாவசியமா இன்னொரு இடத்துல போய் பண்றேன். என்னோட கம்பெனிலேயே வந்து ஒர்க் பண்ணு." அப்படின்னு சொல்லிட்டு அவரோடயே ஒர்க் பண்ணி வச்சிருந்தார். அப்புறம் 12க்கு அப்புறம் அவரால கம்பெனிக்கு போக முடியாதனால, கொஞ்சம் வீட்லயே தான் ரெஸ்ட் எடுத்துக்க ஆரம்பிச்சுட்டார். அப்ப அவர் சொன்னார், "அம்மா இப்ப நெறைய பண்ணியாச்சு." 93ல ஆரம்பிச்சோம். இந்த ஆத்ரேயாங்கிறது. ஆத்ரேயாங்கிறது 93ல ஆரம்பிச்சோம். இப்ப ஆல்மோஸ்ட் நெறைய 10 வருஷம் பண்ணியாச்சு. அதனால நீ இனிமே இல்லப்பா எனக்கு ஒண்ணுமே தெரியாது. நான் வரமாட்டேன்னா. நான் அப்படி சொன்னேன். அம்மாக்கே ஒண்ணும் தெரியாது. அப்படிதான் போய் உட்காந்து கொஞ்சம் பை எக்ஸ்பீரியன்ஸ் தான் வந்தது. அதுவும் நீ உட்காந்து பார்த்துட்டே இரு. எப்படி பேசுறா? என்ன பண்றாங்க? பாரு. அப்போ உனக்கும் வந்துரும்னு சொல்லி, அவளும் சேர்த்து விட்டாரு. கொஞ்சம் ரொம்ப ரிலக்டன்ட்டா தான். ஷி டிட் நாட் லைக் இட். பரவால்ல, வேற வழி இல்லையேங்கிற மாதிரி சேர்ந்தா. பட் நவ் ஷி இஸ் டூயிங் வெரி வெல். அவங்க தான் இப்ப நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. நல்லா போயிட்டுருக்கு. இப்ப வந்து அவங்க நல்லா பார்த்துக்கிறாங்கன்னு சொன்னேன் இல்லையா? அதுக்கும் 95ல என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிடுத்து. அவர் மாப்பிள வந்து ஆர்த்தோபெடிக் டாக்டர். அதனால பொண்ணு கல்யாணம் ஆயிடுத்து. இவங்களுக்கு 2004ல கல்யாணம் ஆச்சு. அவங்களுக்கும் ஒரு பொண்ணு, ஒரு புள்ள. இவங்களுக்கும் ஒரு பொண்ணு, ஒரு புள்ள. நான் எப்பவுமே சொல்லியிருப்பேன், "குறை ஒன்றும் இல்லா கோவிந்தா." நல்லபடியா தான் வச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு இருப்பேன். இப்ப பேத்திக்கே கல்யாணம் ஆயிடுத்து. இந்த வருஷம் பேத்திக்கு கல்யாணம் ஆச்சு. இப்போ வந்து என்னோட லைஃப் ஸ்டார்ட் ஆகுது. ஏன்னா டாட்டர் இன் லாவ நீ பார்த்துக்கோன்னு சொல்லி விட்டதுக்கப்புறம் சும்மா போய் நொய் நொய்ன்னு அவங்க பின்னாடியே போய் சுத்துறதுல அர்த்தம் இல்லன்னு ஐ ஃபெல்ட். அண்ட் யங்கர் ஜெனரேஷன் ஆல்சோ. அங்க நாங்க மாதிரி பார்த்த கஸ்டமரே வேறையா இருக்கும். இப்ப இருக்கிற கஸ்டமர்ஸ் யங்கர் ஜெனரேஷன் வருவாங்க. அவங்களுக்கு தகுந்த மாரி ஷி கேன் டாக்ங்கிற மாதிரி ஐ டிட்ன்ட் வாண்ட் டு இன்டர்ஃபியர். நான் ரொம்ப போறது சும்மா போய் நான் அந்த ஸ்டாஃப்க்கெல்லாம் பார்க்கறதுக்கு வச்சுருவேன். விதவிதமான கஸ்டமர்ஸ். ஒருத்தர் வந்து இப்ப தைக்க முடியல, சரிம்மா பரவாயில்ல என்ன பண்ணுறது, நாளைக்கு வந்து வாங்கிக்கிறாங்க. சிலர் வந்து அப்படியே என்ன கடை நடத்துறீங்க நீங்க? மூஞ்சிலேயே அடிச்சுட்டு போவாங்க. இந்த கேர்ள்ஸ்ட்ட நான் சொல்வேன், இது வந்து உங்களுக்கு ஒரு பல்கலைக்கழகம், யுனிவர்சிட்டி மாதிரி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வெளி மனுஷங்கள உங்களுக்கு டிஃபரெண்ட் பீப்பிள ஒரே இடத்துல பார்க்கவே முடியாது. ஒருத்தொருத்தரோட குணம், ஒருத்தொருத்தரோட ஆட்டிட்யூட், அவங்க எப்படி பிஹேவ் பண்றாங்க, அதெல்லாம் உங்களுக்கு இங்க அது இப்ப நீங்கலாம் கல்யாணம் ஆகி போய் வேற வீட்ல இருக்க போற பெண்கள். அதனால உங்களுக்கு இவங்கள பார்த்து நம்மள இவங்கள மாரி இருக்கக்கூடாது அப்படின்னு எப்படி சுடு சுடு சுடுன்னு பேசுறாங்களோ, அவங்கள அப்படி பார்த்து நெனச்சுக்கோங்க. நல்லா இருக்கிறவங்கள பார்த்து, ஐயோ! இவங்க ரொம்ப நல்லா இருக்காங்களே, இந்த மாரி தான் நம்மளும் இருக்கணும். அப்படிங்கிற மாரி நெனச்சுக்கோங்க. இது பெரிய பல்கலைக்கழகம். இத விட்டா உங்களுக்கு வேற சான்ஸே கிடைக்காது. ஏன்னா இந்த மாதிரி ஒரு ஒரு நாளைக்கு அதாவது நல்லா டெவலப் ஆனவுனே ஒரு நாளைக்கு மினிமம் 20 பேர் வருவாங்க. விதவிதமான கஸ்டமர்ஸ் வருவாங்க. அதில வந்து சொல்லப்போனா ஒரு பாட்டி வந்து பேத்திக்கு ஏதோ ப்ளவுஸு சரியில்லன்னு சொல்லிட்டு பேத்தி ஏதோ சொல்லிட்டா பாட்டி எங்கள்ட்ட சொல்லியிருந்தா கூட ரிப்பேர் பண்ணிருவோம். அது பாட்டிக்கிட்ட சொல்லி பாட்டி அழறாங்க. என்னன்னா பேத்திக்கு ப்ளவுஸ் சரியில்லைனா பேத்தி அழுவுதோம், அதுக்காக பாட்டி அழுவுறாங்க. நாங்க பாட்டிய சமாதானப்படுத்துறதா, பேத்திய சமாதானப்படுத்துறதா? அதனால பேத்திக்கு அப்புறம் போய் கேட்டா சிம்பிள் சமாச்சாரம் தான். அதுக்கு பாட்டிக்கு அவ்வளோ உயிராம் பாட்டி பேத்தி, அதுக்காக பாட்டி அழுவுறாங்க உட்காந்து கடையில. இந்த மாதிரி நெறைய விதவிதமான கஸ்டமர் பார்க்கறதுக்கு எங்களுக்கு ஆச்சரியம். இது இப்படி கூட நான் இந்த இப்ப கேர்ள்ஸ் சொல்லுவேன், உங்களுக்கே ஆச்சரியமா இந்த மாதிரி கூட மனுஷங்க இருப்பாங்களாங்கிறத உங்களுக்கு இங்க தான் பார்க்க முடியும். வெளியில ஏதோ பஸ்ல போறீங்க, வீட்டுக்கு போறீங்க, போய் இறங்கிடுங்க, வீட்டுக்கு போயிடுங்க, அதோட முடிஞ்சு போயிடுது. இந்த மாதிரி பர்சனலா மீட் பண்ணி பேசுற அப்புறம் என்ன சொல்லுவாங்க வந்து கஸ்டமர்லாம் வந்து மேடம் மேடம் ரொம்ப கத்துறாங்க மேடம். எங்க வீடு பின்னாடியே இருந்தாலும் நான் வீட்டுக்கு பின்னாடி போயிடுவேன். ரொம்ப கத்துறாங்க மேடம், வந்து பாருங்க மேடம். நான் சொல்லுவேன், "நீ என்ன சமாச்சாரம்னு மட்டும் என்கிட்ட சொல்லிடு. நான் வந்து நான் சமாளிச்சுக்கிறேன்" அப்படின்னு. எல்லாத்தையும் சமாதானத்த கேட்டேன். அப்புறம் ஒண்ணுமே நடக்காம அவங்க "என்னம்மா ஆச்சு?" அப்படின்னு கேட்பேன். இந்த மாதிரி சொன்னோனே அவங்க சொன்னாங்க, "இல்ல மேடம் அது ஏதோ பண்ணிட்டாங்க மேடம்." சரி அப்படியே அடங்கிடுவாங்க. இந்த பசங்க சொல்லுது, "என்ன மேடம் அப்படி கத்திட்டாங்க, உங்கள பார்த்தோனே இப்படி கப்பு சப்புன்னு ஆயிட்டாங்க. நாங்க தான் லூசு மாரி இருக்கோம் எங்கள அவங்க கத்துறத பார்த்தாக்கா" அப்படின்னு. "இல்லம்மா அதெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணுறது, அவங்க கத்தும்போது நீயும் கூட பேசக்கூடாது.
சரி மேடம், சரி மேடம் கேட்டுட்டு என்ன கரெக்ட் பண்ணணுமோ அத மட்டும் தான் நீ பார்க்கணும். அவங்களோட பேசியிருந்தா அவங்களுக்கு வந்து அவங்க பாயிண்ட் தான் கரெக்ட்டு. உன் பாயிண்ட் தப்பே இருந்தா கூட அந்த இடத்துல நீ குவைட்டா இருக்கணும். நான் தான் இருக்கேன்ல, என்கிட்ட சொன்னேன்னா நான் வந்து பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி, இந்த மாதிரி உங்களுக்கு சான்ஸ் கிடைக்காது. நீங்க நல்ல வரவேண்டிய பசங்க நீங்கலாம். இனிமே கல்யாணம் ஆகி உங்களுக்குன்னு குழந்தை பொறந்து எல்லாமே 23, 22 அந்த மாதிரி பசங்களா தான் இருந்தாங்க. அதனால சொல்றதுக்கு சௌகரியம் வந்து எப்பவும் அவங்களோட பேசி மாசத்துக்கு ஒரு தடவ அவங்களோட பேசுவேன். என்ன என்ன பண்ணியிருக்காங்க? என்ன தப்பு பண்றாங்க? என்ன எப்படி இது பண்ணணும்? எல்லாம் சொல்லிக் குடுப்பேன். அதனால அவங்களுக்கு ரொம்ப பார்த்தா இப்ப கூட மேடம் நீங்க மாசத்துல ஒரு தடவ வந்து வாங்க மேடம். எங்கள்ட்ட பேசுங்க மேடம். முந்தி பேசுன மாரிலாம் பேசுறேன். நான் சொன்னேன், என் மருமக தான் நல்லா பார்த்துக்கிறாளே! பார்த்துக்கோங்க. அந்த மாரி நல்லா பார்ப்பாங்க. வனமாலிகான்னு ஒரு மியூசிக் குரூப். அதில நாங்க வனமாலிகாவும் 93ல தான் ஆரம்பிச்சது. அதுவும் இப்போ 32 வருஷம் ஆகப்போது. எங்க ஆத்திரே ஆரம்பிச்சு 32 வருஷம் ஆகப்போகுது. அதில இருக்கிற எல்லா பாடுறவங்களும் தான் இதுவரைக்கும் இருந்துட்டுருக்காங்க. அது ராதாகிருஷ்ண சுவாமியினோட குரு. அவங்க சொல்லிக் குடுத்து அவங்க ஆரம்பிச்சாங்க. அப்புறம் அத அப்படியே நான் இப்ப கன்டின்யூ பண்ணிட்டு இருக்கேன். இப்ப என்னோட லேட்டர் பீரியட்லாம் ஆ விஸ்ராந்தி ஹோம். முன்னாடி நான் நுங்கம்பாக்கத்துல இருக்கச்சே கூட ரொம்ப தூரமா இருக்கேன்னு நெனச்சுட்டு இருந்தேன். கொஞ்சம் கொஞ்சமா அப்புறம் அடையாருக்கு வந்தோம். அடையார்லேருந்து இப்ப கொட்டிவாக்கம் வந்துட்டோம். இங்கேருந்து 2 தெரு தள்ளி தான் விஸ்ராந்தி இருக்கு. அதனால நான் விஸ்ராந்தியில 2 வருஷம் முன்னாடி கூட ட்ரஸ்ட் போர்டு மெம்பரா இருந்தேன். இப்ப மண்டே சேரிட்டி கிளப்போட பிரசிடென்ட் நான் தான். அதனால அதில வந்து என்ன பண்றோம், மந்த்லி ஒரு புரோகிராம் வச்சுக்கிறோம். மண்டே சேரிட்டி கிளப் சாவித்திரி வைத்திய ஆரம்பிச்சாங்க. நம்ம ஏதாவது அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல கேக் பேக்கிங் அந்த மாதிரிலாம் ஒன்று ஒன்றா ஆரம்பித்து அப்புறம் இப்போ வந்து சர்வீஸ் ஓரியன்டாக தான் இருக்குது. புக் பேங்க் பண்ணுறோம். அப்புறம் வந்து ஊன்றுகோல்னு தட் இஸ் டெஸ்டிடியூவ் விமன் வீட்டில் இருக்காங்க வர முடியாது இங்கே எதுவும் சேர மாட்டாங்க அவங்களுக்கு மந்த்லி ப்ரொவிஷன்ஸ் கொடுக்குறோம். 10 கிலோ அரிசி, 1 கிலோ எண்ணெய், 1 கிலோ சர்க்கரை, 1 கிலோ எண்ணெய் அந்த மாதிரி கொடுக்குறோம். அது தவிர புக் பேங்க் ஒன்று இருக்குது. அப்புறம் வந்து ஊன்றுகோல் ஊன்றுகோல்ங்கிறது தான் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது. இது மாதிரி எல்லாமே சர்வீஸ் ஓரியன்டாக தான் இருக்குது. அங்கே இருக்கேன். வீட்டில் வந்து நான் நாராயணியம் கற்றுக்கிறேன். அப்புறம் பகவத்கீதை கற்றுக்கிறேன். நான் வந்து கிளாஸ் எடுக்கிறேன். எனக்கு பர்சனலாக எனக்கு மியூசிக் விட முடியாததுனால எனக்குன்னு தனி ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. அவங்களுக்கு நான் ஆன்லைன் பட் எங்கேயும் வெளில போகிறதில்ல. ஆன்லைனில் தான் கிளாஸ் எடுக்கிறேன். மியூசிக் கச்சேரி எல்லாம் ஒன்றும் விட மாட்டேன். எல்லா கச்சேரிக்கும் போயிட்டுருப்பேன். எல்லா கச்சேரிக்கும் போவேன். எனக்கு இப்போ இந்த இது சொன்னேன் இல்லையா 75 வயசுன்னு சிவசங்கரி, ரேவதி சங்கரன், பாம்பே ஞானம் இவங்கெல்லாம் தான் என்னோட ரோல் மாடல். நான் அவங்க இந்த வயசுக்கு எவ்வளோ ஸ்மார்ட்டாக எல்லாத்தையும் பண்ணியிருக்காங்க. அவங்க ப்ரோக்ராம்லும் பார்க்குறேன். அது பார்க்கச்சே நம்மளும் இப்படி தான் இருக்கணும். இப்போ இந்த மாதிரி இருக்கச்சே 80 வயசானாலும் ஒன்றும் விடக்கூடாது. எதையும் விடக்கூடாது. ஏன்னா வயசு போயிட்டே தான் இருக்கும். அதுக்காக நம்ம என்ன உட்காந்து ஐயோ வயசாகிடுச்சுன்னு உட்காந்தா என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. அது நடக்கிறது நடக்க தான் போகுது. அதை நல்லபடியாக நடத்தணுங்கிறது தான் இது. இப்போ ஹெல்த் வைஸ் பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு முட்டி வலி இருந்தது. ஆப்ரேஷன் பண்ணிட்டேன். ரொம்ப பிரமாதமா ஒண்ணும் ஹெல்த்த ரொம்ப பார்த்துக்க மாட்டேன். எல்லாத்துக்கும் டோன்ட் கேர் மாஸ்டர் தான். எத கேட்டாலும் டேக் இட் ஈஸி பாலிசி. போட்டோம் எல்லாம் வந்துரும். ஆமா இல்ல என் மாட்டு பொண்ணும் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் டயட்டு. அம்மா நீங்க ஹெல்த்த பத்தி மட்டும் பேசாதீங்க. நீங்க அதுக்கு லாயக்கே இல்ல. பரவால்ல. இது கேட்கறவங்க கேட்கட்டும். அப்படி அந்த மாதிரி இருக்க சொல்லல எல்லாரையும். பட் அது மாதிரி என்ன பண்ணி நினைச்சதே பொறந்து என்ன பண்ண போறோம்? அது நிற்க போறதா இப்ப நம்ம வலியால அத வாங்கிக்க முடியுமா யாராவதால? யாராலயும் வாங்க முடியாது நம்ம வலிய. நம்மளே தான் அவஸ்தைப்படுறோம். அதுக்கு கொஞ்சம் கான்ஷியஸா இருக்கலாம். அத பத்தி தான் அவங்க சொல்லுவாங்க. அது மாதிரி ஏதாவது 70 ப்ளஸ்னாலே வந்துட்டே தான் இருக்கும் ஏதாவது. மூட்டி வலி வரும், காது கேட்காம போகும். அப்புறம் கேட்ராக்ட் ஆப்ரேஷன் ஒண்ணு ஒண்ணா சொல்லிட்டே தான் இருப்பாங்க. எல்லாத்தையும் பாஸ் பண்ணி தான் வந்து இப்படி ஓட்டிட்டு இருக்க வேண்டியதுதான். நான் ஸ்கூல்லயே படிச்சு, அதே கேம்பஸ்ல அதே இப்படியே காலேஜ் போயிட்டதுனால, இன்னும் 8த் ஸ்டாண்டர்ட் ஃப்ரெண்ட்ஸோட நாங்க எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸா இருக்கோம். நாங்க 13 பேர் ஒரு குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட் இருக்கோம். அதில வந்து 5 பேரு சாவித்திரி வித்யாசாலையில படிச்சுட்டு அப்படியே நேரா எஸ்ஆர்சிக்கு வந்தவங்க. மிச்சம் எல்லாரும் காலேஜில ஃப்ரெண்ட் ஆனவங்க. இப்ப என்ன ஒருத்தர் வந்து கனடால இருக்காங்க, ஒருத்தங்க ஆஸ்திரேலியால இருக்காங்க, ஒருத்தங்க மலேசியால இருக்காங்க. அவங்க என்ன பண்ணாங்க, ஒரு ஒரு தடவ அவங்க ஊர்லேருந்து வரும்போது மெசேஜ் பண்ணுவாங்க. இந்த மாரி நான் வந்திருக்கேன், நம்மலாம் மீட் பண்ணலாம் அப்படின்னு. அதனால இப்போ போன வாரம் 2 வாரம் முன்னாடி கூட ஆஸ்திரேலியால வந்தவங்க வந்திருந்தாங்க. நாங்க வெயிட் பண்ணின்னு இருக்கோம். ஒன்ஸ் இன் 3 மந்த்ஸ் இதுக்கு போவோம். டூருக்குலாம் போவோம். நான் வந்து மகேந்திரா ஹாலிடேஸ்ல மெம்பரா இருக்கேன். அதனால அத வச்சுன்னு எல்லாருக்கும் மகேந்திரா ஹாலிடேஸ்க்கும் மெம்பரா போவோம். நாங்க எல்லாரும் ஒண்ணா சேர்ந்தோம்னா, எங்களுக்கு வீடு, வாழ்க்கை, குழந்தை இருக்கிறதே ஞாபகம் இருக்காது. எல்லாம் பழைய சமாச்சாரம், பழைய காலேஜ் நியூஸ் அதெல்லாம் பத்தி இன்னும் அப்படியே தான் ஃப்ரெண்ட்ஸா தான் இருந்துட்டு இருக்கோம். அதே மாரி இந்த ஆ வனமாலிகா குரூப்லயும் நான் வந்து ஆல் இண்டியா ரேடியோல பாடிட்டு இருந்தோம் நாங்கலாம். குரூப் 6 பேரு சேர்ந்து ஒரு குரூப்பா பாடுவோம். அந்த குரூப்புக்கும் எவ்ரி 3 மந்த்ஸ் ஒரு புரோகிராம் குடுப்பாங்க. ரெகுலரா நான் நான் கார் ஓட்டுறதுனால, அவங்க எல்லாரும் அந்த சைடு நான் நுங்கம்பாக்கத்துல இருந்தபோது எல்லாரும் டி நகர் பக்கம் தான். அதனால வரிசையா பிக்கப் பண்ணிட்டு, ஆல் இண்டியா ரேடியோக்கு வந்துட்டு, பாடிட்டு, திருப்பி போச்சு ஒரு ஹோட்டல்ல போய்
சாப்பாடு சாப்பிட்டுட்டு அரட்டை அடிச்சுட்டு 12:30 மணிக்கு ப்ரோக்ராம் இருக்கும். எல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் வீட்டுக்கு போச்சா மணி 4 மணி ஆகும். அதனால் அந்த மாதிரிலாம் வந்து வச்சுட்டு இருக்கோம். வயசுங்கிறது ஒரு நம்பர். அப்படி தான் எல்லாருமே எதில் எந்த வாட்ஸ்அப்பில் பார்த்தாலும் சரி, எங்கே பார்த்தாலும் சரி அதுதான் சொல்கிறாங்க. அது நம்பராக இருந்தால் கூட நம்ம உடம்புக்கு படுத்துறத படுத்தின்னு தான் இருக்குது. பட் அதையே நினச்சின்னு வீட்டில் உட்காந்தோன்னா டிப்ரெஷன் தான் வரும். டிப்ரெஷனுக்கு உள்ளே போயிட்டோன்னா வெளில வர்றது ரொம்ப கஷ்டம். அதனால் அதை வந்து திஸ் நத்திங் ஐ கேன் கம் அவுட்னு எப்போவுமே பாசிட்டிவாக பேசிட்டு இதால் பண்ண முடியும். என்ன பண்ணலாம்னாக்கா சின்ன வயசில் நிறைய பண்ணியிருப்பாங்க. எங்கள் மாமியார் கூட சொல்லுவாங்க, நான் ரொம்ப நல்லா வீணை வாசிப்பேன். இந்த வீட்டில் வந்து தான் எனக்கு வீணை இது அம்மா நீங்கள் ஏன் அதுக்காக விட்டீங்க? இப்போ அதனால் என்ன நடந்து போச்சு? இப்போ நீங்கள் வீணை வாசிக்காத தான் நின்றுது, மற்ற என்ன நின்றுது அப்படின்னு எங்கள் மாமியாரோடய நான் சண்டை போடுவேன். இப்போ இருக்கிறவங்களுக்காக என்ன சொல்கிறேன்னாக்கா, சீனியர் சிட்டிசன் நம்மளுக்கு ஐயோ நம்மளால ஒன்றுமே முடியாது, நம்மளுக்கு யாருமே இல்லை அப்படின்னு அப்படியே டிப்ரெஸ் ஆகி அதோட இல்லை அவங்களோட வந்து பேசினாலே நம்ம பேசுகிறவங்களுக்கு டிப்ரெஸ் ஆகிடும். ஐயோ என்னடா இந்த பாட்டை பேசவே இருக்கா, நம்ம பாட்டுக்கு ஜம்முனியாக இருந்தோம், இவங்கள்ட்ட வந்து பேசி நம்ம மனசு கெட்டு போச்சுங்கிற மாதிரி நினச்சிடுவாங்க. அது மாதிரி இல்லாமல் அவங்களுக்கு என்ன சின்ன வயசில் என்னெல்லாம் பண்ணணும்னு ஆசை இருந்தோ, சில பேருக்கு நல்லா மருமகள் நல்லா அமைவாங்க, சில பேருக்கு ஒன்றும் பண்ண முடியாது. அவங்கள பண்ணாத ஒன்றும் சரிப்படாத மருமகள்கிட்ட அவங்க பேசி பிரயோஜனமே இல்லை. 2 கை தட்டினா தான் சத்தம். ஒன்றா இவங்க அடங்கி போயிட்டோம். ஏன்னா பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சதுன்னா வேறு வழி கிடையாது. இவங்க தான் பேசாமல் இருக்கணும். அந்த மாதிரி இருந்துட்டு அவங்க வேலையை இருந்துட்டு சும்மா உட்கார சொல்லலை. அவங்களுக்கு சின்ன வயசில் என்னெல்லாம் பண்ணணும்னு சில பேர் நிட்டிங் பண்ணுவாங்க, இந்த இது வச்சு படம் வரைவாங்க, பனியெல்லாம் கோத்து படம்லாம் போடுவாங்க. அந்த மாதிரிலாம் பண்ணுங்க. பழைய ஞாபகத்தை எடுத்துடுவாங்க. ஞாபகம் வருதே அப்படின்னு ஆரம்பிச்சிடுது. ஒன்று ஒன்றா பண்ண ஆரம்பித்தாக்கா அவங்களுக்கு நல்லா அவங்களுக்கு பொழுதும் போகும். அவங்களுக்கும் ஒரு திருப்தி இருக்கும். அப்பாடா நம்மளுக்குன்னு ஒரு சான்ஸ் கிடச்சிது, நம்மளுக்கு இப்போ பண்ணுறதுக்கு முடியும் அப்படின்னு சொல்லி எதையும் பார்க்காதீங்க. உங்கள் வேலையை நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கோம். அதுவும் லைஃபும் போயிட்டே தான் இருக்கும், நல்லாவும் இருக்கும். யங்கர் ஜென்ரேஷனுக்கு ரொம்ப 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 நாங்கள் இப்போ எதிர்பார்க்காத நிறையா ஆர்கியூ பண்ணுறாங்க. எல்லாத்துக்கும் ஆர்கியூமெண்ட். இதுக்கு பதில் சொல்லு, அப்போ தான் அடுத்தது போகலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த ஆட்டிடியூடையே கொஞ்சம் கட் பண்ணிக்கணும் எல்லாருமே. என்ன அவங்கள ஆர்கியூமெண்ட் இருக்கட்டும், இவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை பாருங்கள். 30 வருஷம் 40 வருஷம் 60 வருஷம் வயசானதான் பாட்டியாக இருப்பாங்க. அவங்கள்ட்டே நீங்கள் ஆர்கியூ பண்ணிங்கன்னா அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்க்கு என்ன மதிப்பு? அவங்களுக்குன்னு ஒரு மரியாதை கொடுங்க. அவங்களுக்கு ஏதோ தெரியுங்கிற கொஞ்சமாவது தெரியும், அவங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு இல்லை, அவங்களுக்கு கொஞ்சமாவது தெரியுங்கிற மாதிரி மனசில் வச்சுட்டு அவங்களுக்கு ஒரு மதிப்பு கொடுங்க. அவங்களாம் யங்கர் ஜென்ரேஷன் சொல்கிறது அதுதான். இப்போ மிடில் கிளாஸில் இருக்கிறவங்களுக்கும் அந்த ப்ராப்ளம் இப்போ என்ன பேசியிருக்காங்கிறது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதுமாதிரி என்னோடய லைஃப்பை பற்றி உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். சொன்னது இப்போ புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா அந்த பூங்காற்றுக்கு ஒரு இது போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி போடுங்க. பூங்காற்றுக்கு எனக்கு இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு வணக்கம் சொல்லி நன்றி கூறுகிறேன். வணக்கம். பூங்காற்று இது நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டி. தொடர்ந்து எங்களோட வீடியோக்களை பார்க்கறதுக்கு பூங்காற்று சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் ஃபாலோ பண்ணிடுங்க.